ஆசிரியர் சங்கங்களை வைத்துக் கொண்டு கடமை தவறும் ஆசிரியர்கள் மீது ஏன் தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. சென்னை ஐஐடி வளாகத்தில் இயங்கி வரும் கேந்திர வித்யாலயா பள்ளியில் படித்த 9ஆம் வகுப்பு மாணவர்கள் 42 பேர் தேர்வில் தோல்வியடைந்ததாக அறிவிக்கப்பட்டதை எதிர்த்து சென்னை ஆதம்பாக்கத்தைச் சேர்ந்த சந்தோஷ் என்பவர் தொடுத்த வழக்கு நீதிபதி கிருபாகரன் முன்பு விசாரணைக்கு வந்தது. 33% மதிப்பெண் பெற்றிருந்தாலே மாணவர்கள் தேர்ச்சியடைந்ததாக அறிவிக்கப்படும் என சிபிஎஸ்இ தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. இந்த வழக்கு விசாரணையின் போது அரசு பள்ளிகள் தொடர்பான வழக்கு ஒன்றில் ஆசிரியர் சங்கங்களுக்கு தடை விதிக்க வேண்டும் என்ற தன்னுடைய கருத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் ஆசிரியர் சங்கங்களுக்கு கண்டனம் தெரிவித்தார். தலைவர் பதவியை பெற்றுக்கொண்டு பள்ளிகளுக்கு செல்லாத ஆசிரியர்கள் குறித்து ஏராளமான புகார்கள் தனக்கு வருவதாக தெரிவித்த நீதிபதி கிருபாகரன், இதுபோன்று கடமை தவறும் ஆசிரியர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு பரிந்துரைத்தார். அரசு பள்ளிகள் தொடர்பாக ஏற்கனவே தமிழக அரசிடம் கேட்ட 20 கேள்விகளுக்கான பதிலை எதிர்பார்த்துக் கொண்டிருப்பதாக தெரிவித்த நீதிபதி வழக்கு விசாரணையை அடுத்த வாரத்திற்கு ஒத்திவைத்தார்.